ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 11 அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம் பதங்கள் 5-6. 5ஆம் பதம் அனுர்த்வௌ பரமானுஷ்யாத் த்ரஷரேணுஸ்த்ரய ஸ்மிருத ஜாலார்கரஷ்மி அகவத கம் ஏவானுபதன் அகாத். மொழிபெயர்ப்பு. காலத்தின் பிரிவுகள் பின்வருமாறு கணக்கிடப்படுகின்றன. இரு அணுக்கள் சேர்ந்து ஒரு இரட்டை அணுவாகிறது. இவ்விரட்டை அணுக்கள் 3 சேர்ந்து அருவணுவாகிறது. இவ்வருவணுவானது ஜன்னல் திரையின் துளைகளின் வழியே வரும் சூரிய ஒளியில் காணப்படுவதாகும். இவ்வருவணுவானது வானை நோக்கிச் செல்வதை ஒருவன் தெளிவாக காணலாம். பொருளுரை. அணுவானது கண்களுக்கு புலப்படா கூறு என்றே விளக்கப்படுகிறது. ஆயினும் இது போன்ற 6 அணுக்கள் ஒன்றாக இணையும் பொழுது அவை த்ரஷரேணு என்றழைக்கப்படுகிறது. இதனை நாம் ஜன்னல் திரையின் துளைகளின் வழியே வரும் சூரிய ஒளியில் நன்கு காணலாம். 6ஆம் பதம் த்ரஷரேணு த்ரிகம் புங்க்தேய காலச த்ரிடி ஸ்மிருத சதபாகஸ்து வேத ஸ்யாத் தைஸ் திரிபிஸ்து லவ ஸ்மிருதக. மொழிபெயர்ப்பு. 3 திரிசரணுக்கள் சேர்வதற்கான காலம் த்ரிடி என்றழைக்கப்படுகிறது. இவ்வாறு 100 த்ரிடிகள் சேர்ந்து ஒரு வேதம் ஆகும். 3 வேதங்கள் ஒரு லவ ஆகும். பொருளுரை. ஒரு வினாடியானது 1678.5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டால் அதில் வரும் ஒரு பகுதி த்ரிடியின் அளவாகும். இதுவே 18 அணுக்கூறுகள் இணைவதற்கான காலம் ஆகும். இவ்வாறு பல்வேறு வடிவங்களை பெறும் அணுக்களின் இணைப்பானது லௌகீக காலத்தின் கணக்கினை உண்டாக்குகிறது. சூரியனானது அனைத்து வித்தியாசமான காலங்களின் கணக்கீட்டிற்கும் மையமாக திகழ்கிறது. ஹரே கிருஷ்ணா.